ஐயா, நீங்க சிறைக்கு சென்று வந்த பிறகு சுவாமிய பார்க்கும்போது, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சுவாமிய சொல்லியிருக்கீங்க. அப்ப சுவாமி ரொம்ப உக்கிரமா கோவப்பட்டு, ஆமா இது இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் நான் இந்த பிச்சைக்காரன் தான் காரணம்னு சொன்னேன். அந்த கோவத்த நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் பண்ண தவறுகளுக்காக நான் ஜெயிலில் இருந்து அங்கேருந்து வந்து ஜாமீனில் வெளியே வந்து நேராக சாமியை தான் பார்க்கணுன்னு ஒரு வேகத்தில் தான் வந்தேன். வீட்டுக்கு போகணுன்னோட வேகம் இல்லை, சாமி பார்க்கணுன்னு தான் வேகத்தில் வந்தேன். ஏன்னா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த சாமியார் வந்து ஒரு மந்திர மாயம் செய்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் அவர் நேரில் 2 வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். நேராக வர்றேன். தேரடி மண்டபத்தில் சாமி உட்காந்துருக்காரு. உட்காந்தது உடனே போனேன், நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் பண்ணுறேன்னா கையை பிடிச்சிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு உட்கார சொல்கிறாரு. உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே நான் கேட்குறது வெளியே, நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன்ல, அதனால் ஒரு வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு நான் பேசுகிறது வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஹிந்தியில் கேள்வி கேட்குறேன். எனக்கு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே சாமி. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்திருக்கேன். நான் என்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கோபமாக தான் கேட்குறேன். உடனே சாமி சொல்கிறாரு, நான் கேட்டது ஹிந்தியில், அவர் சொன்னது ஆங்கிலத்தில். இங்கிலீஷில் அவர் சொல்கிறாரு, ஆமாம் இந்த பிச்சைக்காரன் தான் காரணம். உன் விஷயத்தில் மட்டும் இல்லை, இந்த அண்ட சடச்சரங்கள், இந்த உலகம், இந்த ஏங்குறது பூராமே இந்த பிச்சைக்காரனாக தான் ஏங்குது. இந்த பிச்சைக்காரன் நினைக்காம ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடக்காது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிச்சைக்காரன் தான். இந்த பிச்சைக்காரனும் எங்கள் அப்பாவும் ஒன்று. இந்த பிச்சைக்காரன் நினைக்காம எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லார் வாழ்க்கையும் இந்த பிச்சைக்காரன் கையில் தான் இருக்குது. இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னபோது தான் நான் வந்து அசந்து போனேன். சாமியினுடைய அந்த பிரம்மாண்டம் அப்போ தான் தெரிஞ்சுது. பிரம்மாண்டம்னா கண்களை உயர்த்தி, கண்களை அப்படியே விரித்து, அகல விரித்து பார்த்து அந்த ஒரு தரிசனம் இருக்கேன், ரொம்ப அற்புதமான தரிசனம். அந்த ஒரு நரசிம்ம அவதாரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோபத்தில் வரக்கூடிய தரிசனம். அதெல்லாம் முந்தியெல்லாம் வேடிக்கை நினச்சிருப்பேன். என்ன அது நரசிம்ம அவதாரம்? அதெல்லாம் கோபத்தில் ஒரு மனுஷன் வந்து உக்கிரமாக வந்து பார்க்க வந்தார். ஒரு சக்தி, ஒரு உன்னதமான ஒரு சக்தி கோபத்தில் பார்த்ததுன்னா எப்படி பார்க்குங்கிறத நம்ம சாமி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். நேரடியெல்லாம் குற்றம் சுமத்துறேன். எனக்கு வந்த கஷ்டத்துக்கு நீ தானே காரணம்னு சொல்லி கேட்குறேனே. அப்போ உக்கிரம் எந்த மாதிரி உக்கிரம் வருது? கஷ்டங்களை மட்டும் பிரித்து வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ நல்ல சம்பவங்களுக்கும் அவர் காரணமாக இருந்திருக்காருல்ல. அதை வெளிப்படையாக வார்த்தையில் சொல்கிறார். நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நான் தான் காரணம். உன் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் காரணம் நான் தான். நானும் எங்கள் அப்பாவும் ஒன்று தான். திகச்சு போய் நின்ன இந்த லாங்குவேஜே எனக்கு புதுசு. இந்த இந்த மாதிரி ஒரு பாஷையே எனக்கு புதுசு. இந்த மாதிரி பாஷையில் அது வரைக்கும் நான் கேட்டது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த மொமெண்ட்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான், சாமி அவ்வளோதான். சாமி அப்போ தான் சாமின்னு தெரிஞ்சுக்கிட்ட வேலை அது. அது இன்னொரு வேலை வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணி நான் சாகாமல் பிழைச்சி கிடக்கும் போது அவரை சாமின்னு உணர்ந்தது. நீ மலை உச்சிலேருந்து குதி, அப்பயாவது சாகரியான்னு பார்ப்போம், நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்க, உன்னால் எப்படி சாக முடியும்னு கேட்டது. இந்த 2 சந்தர்ப்பங்களில் தான் நான் வந்து சாமின்னு புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் சாமிகிட்ட வந்து நான் ஆர்கியூ பண்ணுறதில்ல. சாமிகிட்ட வந்து சந்தேகங்களை வந்து மனசுக்குள்ளே நினைப்பேன், அவர் வாய் விட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் சந்தேகங்களே இல்லாத நிலைமைக்கு கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்னா, நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க சொன்னார். நிறைய ஞானிகளுடைய உபதேசச்சாரங்களை படிக்க சொன்னார். அதை படிக்க 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 தெளிவு ஏற்படுத்தி ஒரு விதமான ஒரு ஞானம் வந்ததுன்னே சொல்லலாம். அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த காரியம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எந்த காரியத்தையும் குறை சொல்கிறதில்ல, குற்றம் காண்றதில்ல, எந்த காரியத்தையும் எதிர்த்து வெகமெண்ட்டாக போகிறதும் கிடையாது. அப்படி போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட அது வந்து மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு தான் இருக்குன்னு நினைப்பேன். மற்றவங்களை பாதிக்காத அளவில் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அதை நன்மை பயக்கணுங்கிறதையும் நினைப்பேன். அப்படியே அதை என்னால் செய்ய முடியாதுன்னா, இது இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இது என்னுடைய வேலை இல்லைன்னு ஒதுங்கி நின்றேன் நான். அதுக்காக அந்த தீயதுக்கு துணை போக மாட்டேன். தீயதோடு சேருவதும் இல்லை, துணையும் போகிறதில்ல, ஒதுங்கி நின்றுவேன் நான். அதுக்காக ஏற்று போய் நிற்கிறது கிடையாது. இது எல்லாமே அவரால் வந்த மாறுதல் தான். அவர் வந்து இந்த மாதிரி சொன்னது
உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சமாச்சாரத்துக்கும் நான் தான் காரணம்னு அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து மனசில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கேன். இந்த ஊருக்கு வந்து இந்த 25 வருஷ காலம் ஆச்சு. சாமி சமாதியாகி 25 வருஷ காலம் ஆச்சு. 25 வருஷ காலமும் சாமியினுடைய நினைவில் இங்கே வாழ்ந்துட்டுருக்க முடியுதில்லை. இதுவும் சாமியினுடைய அந்த திருவிழாப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே சாமியுடைய திருவிழாப்படி தான் நடந்துகிட்ருக்கு. என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதும் ஒரு விதமான ஞானம் தான். இந்த ஞானத்தை சாமி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. போதும், இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவேன்.